ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஆஃபர்சூப்பர்ஸ்டார்.காமில் எப்படி நம்மளோட லிமிட்டட் ஆஃபர்ஸை ஃப்ரீயாக அப்லோட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கூகுளுக்கு வந்துட்டு டைரெக்டாக ஆஃபர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட சைட்டு வந்துருச்சு. ஸோ டைரெக்டாக சைட்டுக்குள்ளே போயிருங்க. போயிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸு, அவங்களோட கம்பெனிஸ், ரெஜிஸ்டர்டு ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ கீழே வந்துடுங்க டேரெக்டாக. இதில் குயிக் லிங்க்ஸு, காண்டாக்ட் எல்லாமே இருக்கும். இதில் செல்லர் ஜோனுக்கு டைப் பண்ணுங்கள். இப்போ 2 விஷயம் இதில் வந்து 2 பேர் இருக்க போகிறாங்க. ஒரு ஆள் வந்து கஸ்டமர், இன்னொரு ஆள் வந்து செல்லர். செல்லர்ன்றவங்க வந்து நீங்கள் கடை வந்து டேரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டோர்ஸோட ஆஃபர்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து செல்லராக இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் யூஸராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி ரெஜிஸ்ட்ரேஷன், தனி லாகின் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ அது இங்கே வந்து லாகின் கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்குறோம் அப்படின்னால செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு அப்படின்னா அந்த ஆஃபர்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அதுக்காக. ஸோ ஒரு ஸ்டோரை ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான் அவங்களோட கடையோட ஆஃபர்ஸை இங்கே அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இங்கே செல்லர் ஜோனில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணுறோம். ஸோ த யூசர் இஸ் ஆல்ரெடி எ செல்லர் அப்படின்றனால என்னென்னா நான் ஆல்ரெடி ஒரு லாகின் கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ நான் லாக் அவுட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூசர் வந்து செல்லராக இருக்க முடியாது. ஸோ யூசர் லாகின் வேறு, செல்லர் லாகின் வேறு. ஸோ நான் கீழே வரேன். இப்போ நான் செல்லர் ஜோன் போகிறேன். அப்ளை நான் கொடுக்குறேன். கடைக்காரரோட பேர் வந்து முருகன். அவரோட மெயில் ஐடி வந்து trendingstores@gmail.com. ஸோ இது ஒரு டெம்ப்ரவரி ஸ்டோர் தான். டெம்ப்ரவரி இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்களோட எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட ரியல் இமெயில் ஐடி கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு கன்வே ஆகும். ஓகே, இப்போ யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இவர் பாஸ்வேர்டு வந்து என்னன்றதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் ஷாப் நேம் ட்ரெண்டிங் ஸ்டோர். ஸோ இந்த அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து உங்கள் கடை பேர், அதுக்கப்புறம் அதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுங்க. அப்போ தான் உங்கள்கிட்ட வாங்குகிற கூப்பன்ஸை அவங்க வந்து உங்கள்கிட்ட காமிச்சு அவைல் பண்ணிக்கும் போது அந்த அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும். அதுக்காக வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அட்ரஸில் வந்து ப்ராப்பராக கொடுங்க. இந்த அட்ரஸில் வந்து கடை பேர் கிளியராக கொடுங்க. ட்ரெண்டிங் ஸ்டோர் கொடுத்துட்டோம். ஸோ நான் அட்ரஸ் இதில் கரெக்டாக கொடுக்கல. ஸோ நான் அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே வந்துட்டு இந்த ஷாப் அட்ரஸில் வந்து கிளியராக கொடுத்துட்றேன். ட்ரெண்டிங் ஸ்டோர். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஷன் அண்ட் ஃபுட்வியர். முடிஞ்சுன்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதில் கொடுங்க. இதில் தனியாகவும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தனியாக இருக்கும். இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து உங்களோட கூப்பன்ஸில் வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக தெரியும். ஓகே, நான் நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஷாப் லோகோ இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணி அப்லோட் நவ் கொடுத்து கேன் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு என்னோட டிசைனர் வியரை வந்து ஆட் பண்ணுறேன். மெட்டா டைட்டில் வந்து உங்களோட கடை பேரே போடுங்க, ட்ரெண்டிங் ஸ்டோர் அப்படின்னு. உங்கள் ஸ்டோர் நேம் என்னவோ கிளியராக கொடுத்துருங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க, ஃபேஷன் அண்ட் ஃபுட்வியர். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க. ஸோ டெலிவரி டீட்டெயில்ஸ் தேவையில்லை, பேனர் டீட்டெயில்ஸ் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் உங்களால் அப்லோட் பண்ண முடிஞ்ச பண்ணுங்கள். இப்போதைக்கு இனிஷியல் தேவையில்லை. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களோட சோஷியல் மீடியா லாகின் ஐடி லிங்க் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஷேர், இந்த இதில் லிங்க் கொடுத்துருங்க, ஜஸ்ட் சேவ். ஸோ இப்போ உங்களோட ஷாப் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஆஃபர்ஸ்க்கு போயிடலாம். இப்போ விசிட் ஷாப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோர் இப்படி வந்திருக்கும். இன்னும் அப்ரூவல் வந்தது அப்படின்னா இங்கே வந்து டிக் வந்து க்ரீன் டிக் மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் போடுற ஆஃபர்ஸ் வந்து அட்மின் சைடில் செக் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்பரான இமேஜ் கொடுத்துருக்கீங்களா, ப்ராப்பரான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆஃபர்ஸ் டிஸ்பிளே ஆகும்.
ஸோ அதுவரையும் குவைட் வெயிட் பண்ணுங்க. உங்களோட ஆஃபர்ஸ நீங்க அப்லோட் பண்ணிடலாம் தாராளமா. ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ்ல வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ நவ் என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க ஆஃபர்ஸ் போய் பார்த்தீங்க அப்டின்னா, அங்க சில கம்பெனிஸ் ஆஃபர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி இப்ப நம்மளோட ஆஃபர்ஸ இந்த மாரி பை ஒன் கெட் ஒன்னோ, இல்ல 1 ப்ளஸ் ஒன்னோ, ஸோ அந்த மாரி 50% டிஸ்கவுண்ட் ஆஃபரோ, பை ஒன் கெட் ஒன் அந்த மாரி ஆஃபர்ஸ குடுத்துக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, மை அக்கவுண்ட்க்கு போணும். மை அக்கவுண்ட்ல டேஷ்போர்ட்ல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறன்ற பட்சத்தில, நீங்க இதுல இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இப்ப நீங்க ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சேல்ஸ் பண்ண போறதில்ல. ஒன்லி கூப்பன்ஸ் மட்டும் தான் சேல்ஸ் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்தில, இத கிளிக் பண்ணுங்க. டைரக்ட்டா ஆஃபர்ன்னு கூப்பன்ஸ் இருக்கும், ஆஃபர்ஸ் இருக்கும். நெறைய எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸ விட இந்த ஆஃபர்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இது வந்து உங்களோட ஆஃபர். இது உங்களோட கடையோட ஆஃபர இப்ப நீங்க எடிட் பண்ண போறீங்க. ஸோ இனிஷியலா ஒரு 10 கூப்பன்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃப்ரீயா குடுத்துருப்போம். ஸோ அத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்க கடை பேர் எல்லாமே வந்துருது. ஸோ இப்ப நீங்க என்ன ஆஃபர் குடுக்க போறீங்கன்றத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பை பண்ணா 1 வாங்குனா 1 ஃப்ரீ. 2 வாங்குனா 1 ஃப்ரீ. அந்த மாரி நீங்க குடுக்குறீங்களா? இல்ல டிஸ்கவுண்ட் டைரக்ட்டா ஃபிளாட் டிஸ்கவுண்ட் இல்ல அப் டூ டிஸ்கவுண்ட் ஒரு ரூ. 200 வரையும் நீங்க டிஸ்கவுண்ட் குடுக்குறீங்க அப்படின்ற மாரி இருக்கு அப்படின்றதுனா, நீங்க அத டிசைட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் 1 பிளஸ் ஓகே. 1 வாங்குனா 1 ஃப்ரீ அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆஃபர் குடுக்குறேன். ஸோ நான் அதே சாரிய நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வேற இமேஜ் வேணும்னாலும் அப்லோட் நியூ குடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈஸி தான். ஓகே. டியூரேஷன் வந்து ஆஃபர் வந்து ஸோ டுடே 2ஆம் தேதி ஓகே செட் பண்ணிட்டேன். நான் என்னோட இது வந்து ஒரு 3 டேஸ் நான் செட் பண்றேன். ஓகே. 3 டேஸ் வரையும் தான் நான் ஆஃபர குடுக்க போறேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா 1+1 ஆஃபர் பர்ச்சேஸ் அபோவ் 500 அப்படின்னு கண்டிஷன் செட் பண்ணிட்டேன். ஸோ அத நான் குடுத்துட்டு அப் இது ப்ரிவ்யூ வந்துரும். ஓகே. குடுத்துட்டு அக்செப்ட் கண்டிஷன் குடுத்து அப்டேட் ஆஃபர் குடுத்துருங்க. ஸோ இப்போ ஆஃபர் உங்களோடது அப்லோட் ஆயிருச்சு. ஓகேயா? இப்ப எப்படி கிராஸ் செக் பண்றது அப்படின்றத நான் அட்மின் சைட்ல அப்ரூவ் பண்ணிட்டு, இப்ப நான் போயிட்டு நான் ஆஃபர்ஸ் போறேன் அப்படின்னா, ஓகே. இது வந்து ஹோம் பேஜ். இந்த குளோப் வந்து ஹோம் பேஜ். இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஹோம்ல போயிட்டு ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட ஆஃபர்ஸ் இப்போ வந்திருக்காது. இப்ப அட்மின் சைட்ல நான் அத அப்ரூவ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த அட்மின் சைட்ல வந்து அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம், நம்மளோட இந்த ட்ரெண்டிங் ஸ்டோரோட ஆஃபர் வந்து இங்க வந்துருச்சு. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. 10 கூப்பன்ஸ் லெஃப்ட் இருக்கு. இன்னும் 48 ஹவர்ஸ்க்குள்ள அந்த ஆஃபர்ஸ் க்ளோஸ் ஆயிரும். ஸோ பை திஸ் ஆஃபர், ரெக்வெஸ்ட் மோர் ஆஃபர். அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன்ஸ் குடுத்துருந்தோம். இந்த ரெக்வெஸ்ட் மோர் ஆஃபர் எதுக்கு அப்டின்னா, சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஆஃபர் பத்தல, வேணும்னு நெனைக்கிற அந்த கூப்பன் வாங்காதவங்களுக்கும் இந்த ஆஃபர்ஸ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இது வந்து ஒரு செல்லருக்கு தேவையான ஒரு ரைட்டான கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இத பயன்படுத்திக்கோங்க. உங்களோட ஆஃபர்ஸ கிரியேட் பண்ணுங்க. தேங்க் யூ.